குன்னூர் நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் முதல் முறையாக துணைத் தலைவர் வாசிம் ராஜா தலைமையில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகராட்சியின் துணைத் தலைவர் வாசிம் ராஜா தலைமை வகித்தார். நகராட்சி ஆணையாளர் ஃபர்சானா முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் நகராட்சி துணைத் தலைவர் வாசிம் தலைமையில் முதல் முறையாக கூட்டம் நடத்தியதால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதியதாக தலைவர் இருக்கையில் அமர்ந்த துணைத் தலைவர் வாசிம் ராஜாவிற்கு அதிமுக மற்றும் திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். கூட்டத்தில் பேசிய கவுன்சிலர் மன்சூர், எஸ்ஐடிபி திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியில் பணிகள் மேற்கொள்ளாததால் நிதி திரும்ப செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து கவுன்சிலர் சாந்தா பேசுகையில், கடந்த 2 ஆண்டுகளாக வார்டில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தாமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாகவும், கடந்த 3 மாதங்களாக ஒரே பிரச்சனையை நகராட்சி கூட்டத்தில் பேசி வந்த போதும் தீர்வு எதுவும் அதிகாரிகள் ஏற்படுத்தி தரவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். எனவே கழிவுநீர் கால்வாயை போர்க்கால அடிப்படையில் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். பின்பு பேசிய கவுன்சிலர் ரங்கராஜ், கிருஷ்ணாபுரம் பகுதியில் தடுப்புச்சுவர் இடிந்து விழுந்தது. 3 மாதங்களுக்கு முன்பு இடிந்த கட்டிடத்தை இதுவரை சீரமைக்கவில்லை. இதனை தேர்தலுக்குள் முடித்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர் சரவணன் பேசுகையில், கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற கூட்டத்திற்கு அதிகாரிகள் வராததால் ரத்து செய்யப்பட்டது என்றார். உடனே துணைத் தலைவர் வாசிம் பேசுகையில், அந்த கூட்டம் ரத்து செய்யப்படவில்லை, தீர்மானங்கள் இருந்தால் அவசர கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றலாம் என்று தெரிவிக்கப்பட்டது என்று தெரிவித்தார். டிடிகே சாலையோரத்தில் புதர்மண்டி கிடப்பதால் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. பள்ளி மாணவ மாணவிகள் செல்லவும், நீதிமன்றம் செல்பவர்களும் அப்பகுதி மக்கள் செல்லவும் மிகவும் சிரமப்பட்டு ஏற்பட்டு வருகிறது. எனவே இதனை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பின்பு பேசிய திமுக கவுன்சிலர் ஜாகிர் பேசுகையில், சித்தி விநாயகர் கோவில் பகுதியில் நடைபாதை பழுதாகியுள்ளதால் மக்கள் நடக்க சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனவே கழிவுநீர் கால்வாய் மற்றும் நடைபாதையை சீரமைத்து தர வேண்டும். மவுண்ட் ரோடு பகுதியில் கடந்த 2 மாதங்களாக தெருவிளக்குகள் எரியாததால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் அவதிப்படுகின்றனர் என்று பேசினார். கவுன்சிலர் வசந்தி பேசுகையில், நகராட்சியின் காலி இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதால் மக்கள் நடமாட முடியவில்லை. எனவே இதனை ஆணையாளர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அனைத்து கவுன்சிலர்களும் தங்களது வார்டு பிரச்சனைகள் குறித்து தெரிவித்து தீர்வு காண கோரி கூட்டத்தில் கோரிக்கைகள் வைத்தனர். ஆனால் திமுகவை சேர்ந்த 21வது வார்டு கவுன்சிலர் வேலுமணி கடந்த சில மாதங்களாக வெளிநாடுகள் சென்றிருந்த நிலையில் மீண்டும் கூட்டத்திற்கு வருகை தந்தார். இருந்தபோதிலும் துவங்குவதற்கு முன்பே கையெழுத்திட்டு ஊதியம் 5000 பெற்று மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் வெளியே சென்றது குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த பகுதியில் ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளை எதுவும் செய்து தராமல் பொதுமக்கள் சிரமப்பட்டு வரும் நிலையில் இந்த பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர்.